கல்முனை தமிழ் மக்களினுடைய மிக பாரிய பிரச்சனையாக கல்முனை வடக்கு தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்தின் பிரச்சனையை கூற முடியும். பிரதேச பிரிவில் சுமார் 39,000 சனத்தொகையும் 29 கிராம சேவகர் பிரிவுகளையும் 6 பாரம்பரிய தமிழ் கிராமங்களையும் உள்ளடக்கியதான ஒரு பிரதேச செயலகமாகும். இதன்படி தனியானதொரு பிரதேச செயலக பிரிவாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பொதுமக்களுக்கான சேவைகளை வழங்கி வருகின்ற நிலையில் அதனை உபபிரதேச செயலகமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி மக்கள் தங்கள் உரிமைகள் கோரி கல்முனை வடக்கு தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்தின் முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்துக்கு மக்களாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய பிரதேச செயலகம் எங்களுக்கு வேணும். இந்த காலம் முடிஞ்சாலும் எங்களுக்கு பின் எங்களுடைய பிள்ளைகள சரவழிகளுக்கு நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட இருந்து தாங்கி கையேந்து போவோம் என்ற அதிகாரங்கள் தேவையில்லை. எங்கள் அதிகாரம் எங்களுக்கு தேவை. எங்களோட பிரதேச செயலகத்தை எங்களுக்கு தன்னிச்சையாக இயங்குவதற்குரிய நடவடிக்கையை தந்துதவ வேணும். ஆரம்ப காலத்தில் கணக்காளர்கள் இருந்தது. அதே நேரம் இதை தற்போது பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றபடியால் எங்களுடைய கணக்காளர் எங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு தேவை. பிரதேச செயலகத்தில் தன்னிச்சையாக இயங்குவதற்கும் உபபிரதேச செயலகம் என்று வருகின்ற கடிதங்களை நிறுத்த வேண்டும். அரசாங்க அதிபர் இதுவரைக்கும் கூட கேட்கவில்லை. நாங்களும் அம்பாறை மாவட்டத்தில் பிறந்த மக்கள் தான். எங்களுக்கும் அந்த நிர்வாகத்தை அவங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களுடன் சேர்ந்துதான் நாங்கள் வாழ்கின்றோம். ஏன் அந்த அரசாங்க அதிபர் அரசியல்வாதிகளுக்கு பயந்து வாழ்றாரா இல்லை அரசியல்வாதிகளுடைய சட்டங்களுக்கு இயங்குகிறாரா என்று எங்களுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. போராட்டமானது கல்முனை வடக்கு பிரதேச நிர்வாக செயற்பாடுகளுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் அத்துமுறைகளுக்கும் இந்த போராட்டம் இதை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். எங்களது பிரதேச செயலகத்துக்கான உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஒரே நோக்கில் மாத்திரம் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி இந்தியான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளும் வரையில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் அதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். இவ்வாறு மக்கள் தங்கள் உரிமைகள் கோரி வீதிகளில் இருந்தும் அவர்களினுடைய கேள்விக்கான பதில் கிடைக்காமல் இருக்குமானால் நாட்டின் எல்லா பிரஜைகளையும் சமமாக நடாத்தல் என்ற ஜனநாயகத்திலும் மக்கள் சந்தேகிக்க நேரிடும்.